ஹாய் நாபி வாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த vlog பார்க்கலாம். ஒரு வழியாக அந்த வீடியோவை நெக்ஸ்ட் டேவே அப்லோட் பண்ணிட்டேன். அன்னைக்கு டே வந்து ஒரு 7 o'clock போலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத்தை வந்து நேற்று வச்ச சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. இந்த தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் குடிச்சிட்டு இருந்தேன் ரிலாக்ஸ்டாக. அவரும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாரு. அத்தையும் வாக்கிங் போயிட்டாங்க. சரி நம்ம மட்டும் தானே இருக்கோன்னு சொல்லிட்டு மேலே கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலான்னு தான் நடந்துட்டு இருந்தேன். முதல்லாம் வந்து ஒரு 25 minutes 30 minutes நடந்துட்டு இருந்தேன். மூச்சுலாம் வாங்காமல் இருந்துச்சு. இப்போது மந்த்ஸ் ஆக ஆக வந்து ஒரு 10 minutes நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 minutes மட்டும் நடந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போனேன். அத்தை வந்து அன்றைக்கி சாம்பார் தான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரசத்துக்கு தேவையான தக்காளி புளி எல்லாமே வேக வச்சுட்டு இருந்தாங்க. பருப்பு வந்து குக்கர்லேயே போட்டு வச்சுட்டாங்க சாம்பாருக்கு. அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வடை பாயாசம் வைக்கலான்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வடை பருப்பு ஊற வச்சுட்டாங்க. எத்தனை பேர்த்துக்கு வந்து வடை வந்து இந்த வடை மசால் வடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு உளுந்து வடையும் பிடிக்கும், மசால் வடையும் பிடிக்கும். அப்படியே ஸ்வேதா வந்து தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வச்ச பருப்பு ரசத்தோட ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இது மண்டபத்தில் வைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு கருவேப்பிலை எண்ணெயை வந்து போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க புளியும் தக்காளியும் அதையும் எடுத்து அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கலாம். ஆல்ரெடி புளியும் தக்காளியும் வெந்துருச்சு. எண்ணெயில் வதங்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச ரசப்பொடி. அதில் ஒரு 1.5 teaspoon ஆட் பண்ணிக்கிட்டோம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கனால அதே பருப்பு ஒரு கப் அளவுக்கு அதில் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுருங்க. டேஸ்ட் வந்து மண்டபத்தில் சாப்பிட்ற ரசம் மாதிரியே சூப்பராக இருக்கும். குழம்புக்கு காயெல்லாம் வெந்துருச்சு. புளி தண்ணி ஊற்றிட்டாங்க. அதுக்கும் எல்லாம் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே டீயும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே தாளித்து சாம்பாருக்கும் தாளித்து விட்டுட்டாங்க. பச்சை மிளகா போட்டு தாளித்து பாருங்கள். டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த காய்கறிக்குள்ளேயும் பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளித்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் இருந்துச்சு. அதுக்கு தான் கிளம்பிட்டோம். ஒரு 1 hour பக்கம் ஹாஸ்பிட்டல்லையே டைம் போயிடுச்சு. வர வழியில் இந்த கோயிலில் நல்ல விசேஷமாக இருந்துச்சு விநாயகர் சதுர்த்திக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே பாயசத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெய் ஊற்றி சேமியாவை அதில் வறுத்துட்டு அதே நெய்யில் திரும்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு முந்திரி திராட்சை ஆட் பண்ணி பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாயசம் மிக்ஸ் பவுடர் போட்டு இதில் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்வேதா வந்து அப்படியே கொழுக்கட்டை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ராகி கொழுக்கட்டை ரெசிபி கூட நம்ம சேனல்லையே ஷேர் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டோம். முன்னாடி நாள் அவர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார். அப்போ வந்து அப்பா ஆக்ராப்பான் அங்கேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு தேவையான ஷேப்பில் எல்லாமே வந்து கொழுக்கட்டை பிடிச்சும் வச்சிட்டோம். அத்தை வந்து வடைப்பருப்புக்கு வடைப்பருப்பை வந்து மிக்சிலே அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. மல்லித்தலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பார்க்காம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு பத்தாமல் இருந்துச்சு. அதுவும் ஆட் பண்ணிவிட்டு சாமிக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. எங்களுக்கு தேவையானதையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அப்படியே கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. வேக வச்சு எடுத்து வச்சது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. அன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்சுங்கிறதுனால அப்பளமும் பொரிச்சாச்சு. சாமிக்கு நாங்கள் செஞ்சது எல்லாமே படைச்சி வச்சுட்டு திரும்ப நாங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். வந்துட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் செஞ்சது எல்லாமே வந்து பக்கத்துலேயே அம்மாயி வீடு இருக்குது. அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களும் வந்து காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. வர வழியிலேயே வந்து இந்த விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. நானும் ஸ்வேதாவும் அங்கே போய் ஒரு 5 to 10 minutes இருந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சரி வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே எடுத்து ஒன்றா வச்சுருந்தாங்க. சாம்பார், வடை, ரசம், பாயசம், அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக அந்த லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எத்தனை பேர்த்துக்கு இந்த காம்போ பிடிக்கும்னு சொல்லுங்கள். பால் பாயசத்துக்கு கூட வடை தொட்டு சாப்பிட்றது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
யாராச்சும் இதை ட்ரை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 hours பக்கம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. டீ தான் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சொல்லிட்டு அதுக்கு தான் கிளம்பியிருந்தோம். கட்டுத்தறிக்கு வந்து பார்க்கும்போது கோழிக்கு எல்லாமே தீனி போட்டு இந்த தக்காளி செடி வச்சு நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு, பூவும் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் மால் தான் போயிருந்தோம். சரி அங்கே போயிட்டு ட்ரெண்ட்ஸில் ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். போனோடனே சரி சீக்கிரமாகவே மேலே போய் விண்டோ ஷாப்பிங் எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக ட்ரெண்ட்ஸே போயாச்சு. கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. தம்பியோட பர்த்டே வருது, அவனுக்கு ஷர்ட் பேண்ட் எடுக்கலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். பட் ஆனால் அவனோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால அவனுக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் தேடி கடைசியில் பில்லும் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு பேண்ட் ஷர்ட்டு. கீழே வந்து அங்கே ட்ரெண்ட்ஸ்லேருந்து கீழே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த க்ராசரி, இந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நல்ல ஆஃபரில் வச்சுருந்தாங்க. என்ன ஆஃபர்ஸ் போகுதுன்னு தெரில, பட் ஆனால் நல்லாவே ஒரு ரீசனபிள் ஆஃபர்ஸாக இருந்துச்சு. அப்படியே ஹஸ்பண்டும் வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி மாயா பஜார் தான் போயிருந்தோம். சரி கொஞ்சம் டெம்ப்டாக இருந்துச்சு, சிக்கன்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ரில்லு, பாயாசம் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ரோஸ்ட்டு அப்புறம் வெஜ் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் ரவுண்டு போனோம். பக்கத்துலேயே ரவுண்ட் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு குழம்பு எல்லாமே சூடு பண்ணி வச்சிடலாம், நெக்ஸ்ட் டேக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய வச்சிட்டோம். அப்படியே ப்ரோட்டீன் பவுடர் போட்டு பால் குடிச்சிட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம். இப்படி தான் என்னோடய விநாயகர் சதுர்த்தி போச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.